பிசிக்கல் அபியூஸை டாலரேட் பண்ணிக்கலாம் பண்றாங்க. 100% பண்ண முடியாது. அது 0 டாலரன்ஸ் தான் ஒரே வார்த்தை. திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அபியூஸ்ல பிசிக்கல் அபியூஸ், சைக்கலாஜிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் 0 டாலரன்ஸ் தான் இருக்கணும் பெண்கள். யாராக இருந்தாலும் டாலரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வளர்க்கும் போதே ஒரு அடி அடிச்சோ, மாமா தானே சும்மாரு, ஒரு கையை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அந்த குழந்தைய ஒரு தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க, எனக்கு தூக்காதீங்கன்னா அந்த குழந்தைய பிடிச்சி தூக்குறாங்க, மேல தூக்கி போட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா, சும்மா இவ ரொம்ப சும்மாவே பண்ணுவா, தொட்டாசினிங்க மாதிரி, மாமா தானே, அண்ணன் தானே. அப்போ தன்னுடைய உடலை பற்றியான தனக்கு இருக்கக்கூடிய அட்டானமி, தனக்கு இருக்கக்கூடிய சுய முடிவு, தனக்கு இருக்க சுய அதிகாரம் என்பது பெண்களுக்கு முதல்ல இருந்தே மறுக்கப்படுது, வளர்க்கப்படுறாங்க, பயிற்றுவிக்கப்படுறாங்க. அடங்கு அப்படின்னு நம்ம திரும்பி திரும்பி சமுதாயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அடங்க மறுத்தா தான் நீ மனுஷியாவே இருக்க முடியும். அந்த டிஸ்கிரிமினேஷன் நீ கேள்வி கேட்க முடியும். அடங்க மறுத்த பிள்ளைகளாக வளர்த்தால்தான் நாளைக்கு அடி வாங்கும் போது இது தப்புன்னு தெரியும். அடிச்சியே பழக்கப்படுத்தி வளர்த்த அப்பா இருக்கிற வீட்டுல ஹஸ்பண்ட் அடிக்கும் போது வாங்கிக்கிற பிள்ளைங்களா தான் தெரியுறாங்க. மூச்சுக்கு 30 முறை பெரியார் மண்ணுன்றோம். குறைஞ்சபட்சம் சுயமரியாதையை போதிக்கிறவங்களா நம்ம இல்லாம இருக்க வரைக்கும் நமக்கு அப்படி சொல்லிக்கிற அதிகாரமே இல்லாம போகுது. பெண்களுடைய உரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய தனித்த அவர்களுடைய உடலை பற்றியான சுயாதீனமான முடிவு, அட்டானமி அபவுட் அவர் பாடி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரியாருடைய கருத்துக்கள்ல 0வா இருக்கோன்றதுதான் ரொம்ப அவலமான ஒரு உண்மை.